நாட்டிலே இந்த இந்தி திணிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தி திணிப்பு இதுவரை நடந்தது வேறு வகையாக இருந்தாலும் இன்றைய இந்தி திணிப்பில் ஒரு இந்தி திணிப்பில் ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடிலாம் தமிழ்நாட்டில் தமிழர்கள் இருந்தாங்க, இந்தி திணிப்பை நாம் எதிர்த்தோம். ஆனால் கடந்த 30 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே நாம் மூவர் நாம் இருவர் நமக்கு மூவர், நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாமே குழந்தைகள் நமக்கேன் குழந்தைகள் என்று கூறி தமிழ்நாட்டிலே கடந்த 30 ஆண்டுகளாக தமிழ் இனத்திலே தமிழர்கள் படிப்படியாக குறைந்ததன் விளைவாகவும் வட இந்தியாவிலே 4-5 குழந்தைகளை பெற்றுக்கொண்டு இந்தியர்கள் இந்தி பேசுபவர்கள் அதிகரித்துக் கொண்டு அவர்கள் படிப்படியாக இன்று தமிழ்நாட்டில் 1.5 கோடி பேர் இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தமிழர்கள் உணர வேண்டும். இந்த இந்தி திணிப்பு என்பது இன்றைய தேவையாகவும் இந்தி திணிப்பு என்பது இன்று நமக்கும் தேவையாகவும் இருக்கிற நிலையில் இன்றைய தமிழ்நாடு இருக்கிறது. எங்கள் கடைகளிலேயே நாங்கள் 2 இந்திக்காரர்களை வேலைக்கு வைத்திருக்கிற நிலையில்தான் தமிழ்நாடு இருக்கிறது. நாங்கள் அவரிடம் இப்போதைக்கு ஊமை பாஷையில் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில ஆண்டுகளில் அவர்கள் வேலை வாங்குவதென்றால் நாங்கள் இந்தி கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் தான் தமிழ்நாடு இருக்கிறது. எனவே இந்த இந்தி திணிப்பு என்பது 30, 40, 70 ஆண்டுகளாக இருந்ததை விட இன்று மாறி இருக்கிறது என்பதை தமிழர்கள் உணர வேண்டும். இந்தி திணிப்பை திராவிடர்கள் எதிர்த்தார்கள். இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று தமிழர்கள் முழக்கமிட்ட போது இந்தியை ஒழித்தோம். ஆனால் இந்த திமுக திராவிட இயக்கங்களும் ஆங்கிலத்தை தமிழ்நாட்டிலே திணித்திருக்கிறது. கடந்த 30 ஆண்டுகளிலே தமிழே கற்காத தமிழ் இளைஞர்களை தமிழ்நாட்டில் இந்த திராவிட இயக்கங்கள் உருவாக்கியதன் விளைவாக இன்றைய இளைஞர்களுக்கு 95% பேருக்கு தமிழில் சரியாக எழுத படிக்க தெரியாத நிலையில் தான் இன்றைய தமிழ்நாடு இருக்கிறது என்பதை தமிழர்கள் உணர வேண்டும். 75 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழர்கள் போராடி உயிர் நீத்திருக்கிறோம். ஆனால் இந்த முறை தமிழ்நாட்டிலே 25லிருந்து 40 விழுக்காடு தெலுங்கர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறுகின்ற இந்த திராவிட தெலுங்கர்கள் தங்களுடைய உயிர்களை நீத்து இந்த முறை தமிழ்நாட்டிலே இந்தி திணிப்பை நீக்கி தமிழை காத்து தருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் இதுவரை தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று தமிழர்கள் 3500 பேர் இறந்து இந்த மொழியை காத்திருக்கிறோம். ஆனால் அதற்கான பலனை அறுவடையை இந்த திராவிட தெலுங்கர்கள் இந்த மண்ணிலே அடைந்திருக்கிறார்கள். அதனுடைய நன்றி கடனாக இந்த இந்தி திணிப்பில் தெலுங்கர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்து தமிழை காக்க வாருங்கள் என்று நாங்கள் அவளை அன்போடு அழைக்கிறோம். இந்த இந்தி திணிப்பு என்பது ஏன் இந்தியாவில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்றால், சமஸ்கிருதம் பேசுபவர்களும் உருது பேசுபவர்களும் இந்த மண்ணிலே நிலமற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்தியா என்று பேசுவார்கள். ஏன்னா இந்து முஸ்லிம் கலவரத்தை வைத்துத்தான் இந்த இந்தியா அன்றிலிருந்து இன்று வரை வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக இவர்கள் இந்த மண்ணிலே வாழ்வதற்காக இவர்களுக்கு தேவைப்படும் ஒரு மொழிதான் இந்தி. இந்தி என்பது சமஸ்கிருதமும் உருதும் கலந்ததுதான் என்பதை அவர்கள் உணர்ந்ததன் விளைவாகத்தான் இந்தி திணிப்பை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த இந்தி திணிப்பு இந்தியா இருக்கும் வரை இருக்கும். ஏனென்றால் இந்த இந்தி திணிப்பின் மூலமாகத்தான் இந்தியா இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்தி திணிப்பை நாம் எதிர்க்க வேண்டும் என்றால் தமிழ் வாழ்க என்ற முழக்கத்தோடு தமிழர்களுக்கான இறையாண்மை அரசு வேண்டும் என்ற முழக்கத்தையும் நாம் வைக்க வேண்டும். இந்தி திணிப்பை எதிர்த்து அப்படியே முழு செயலில் இயங்கிய இந்த திமுக, அதுவும் இப்ப இந்தி ஒழிகன்னு இப்ப போராடிக்கிட்டு இருக்கிற இந்த திமுக இதே காலகட்டத்தில் தான் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்று தெரிந்தோ தெரியாமலோ 1985 சட்டம் இயற்றிய இதே திமுக தன்னுடைய சட்டத்தை செயல்படுத்தவில்லை என்று கோரிக்கை வைத்து 25 தெருமுனை கூட்டங்கள், பொதுக்கூட்டம், பேரணி எல்லா துறையிலும் 4 வாட்டி மனு கொடுத்தோம். இவர்கள் நடத்தவில்லை என்பதற்காக அரசு கிட்ட சொல்லிட்டு தான் நாங்க போறோம். இந்த மாதிரி பெயர் பலகை நீங்க வைக்கல, நாங்க இவ்வளவு கூட்டம் நடத்திட்டோம், ஆனாலும் நீங்க இதை செயல்படுத்தல, நாங்க இதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம். எங்களை கைது செய்து 18 நாள் சிறையில் அடைத்திருக்கிறது. இந்திய அரசு எங்களை சிறையில் அடைக்கவில்லை, தமிழ்நாடு அரசு தான் சிறையில் அடைத்திருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் இந்தி ஒழிகன்னு சொல்லணும், அதுக்கு மேல சொல்லக்கூடாது. தமிழ் வாழ்கன்னு சொன்னீங்கன்னா நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவான்றதுக்கு நேரடி சாட்சியாக நாங்கள் இங்கே இருக்கிறோம். இந்தி ஒழிக என்று முழக்கமிடுங்கள், தமிழ் வாழ்க என்று முழக்கமிட்டால் நீங்கள் சிறைக்கு செல்லப்படுவீர்கள் என்பதற்கு நாங்களே நேரடி சாட்சி. 22ஆம் தேதி உலக தாய்மொழி தினத்துக்கு ஒரு பதாகை வச்சிருக்கோம்.
அனுமதி இல்லாமல் பெயர் பலகை வைத்ததற்காக அன்னைக்கு என் மேல ஒரு வழக்கு போட்டிருக்கான். ஆனா காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா தெருவுக்கு 400 பேனர் இருக்குது. யாரும் அனுமதி வாங்கி வைக்கிறது இல்லை. ஏன்னா யாரும் தமிழ் வாழ்க என்று இந்த திராவிட மாடல் அரசிலே பெயர் வைக்காததனால் வைத்ததன் விளைவாக எங்கள் மீது வழக்கு போட்டிருக்காங்க. அதே அன்று மாலை உலக தாய்மொழி தினத்திற்காக ஒரு பொதுக்கூட்டம் வச்சோம். பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி மறுப்பு. நாங்க அனுமதி கேட்டு கொடுத்த கடிதத்துக்கு மறுப்பே வழங்காம கூட்ட ஏற்பாடின் போது இவர்கள் நேரடியா வந்து எங்களை கைது பண்ணிருக்காங்க. ஏன்னா இவர்கள் இந்தி ஒழிக என்று நிறுத்த வேண்டும், தமிழ் வாழ்க என்று கூறினால் உங்களை கைது செய்வார்கள் என்பதற்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் காஞ்சிபுரத்தில் நேரடி சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே இந்தி ஒழிக நாடகத்தை நடத்தி ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து தமிழர்களின் கனிம வளங்களையும் செல்வங்களையும் கொள்ளையடித்து இந்த திராவிட தெலுங்கர்கள் இந்த மண்ணிலே நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய நன்றி கடன் செலுத்துவதற்காக இந்த முறை ஒரு 5000 தெலுங்கர்கள் தங்கள் உயிரை கொடுத்து இந்த இந்தி எதிர்ப்பை நடத்தி காட்டுவார்கள் என்று மீண்டும் நாங்கள் அவர்களுக்கு ஞாபகப்படுத்த இந்த இடத்தில் கூறிக்கொண்டிருக்கிறோம். இந்தி திணிப்பை பற்றி நேற்று இமயம் சார் ஒரு அருமையான வீடியோ போட்டிருந்தாரு. இங்கிலீஷ் கத்துனாதான் வெளிநாட்டுக்கு போக முடியும், ஹிந்தி கத்துனாதான் அரசு வேலைக்கு போக முடியும்னு அவர் ஒரே ஒரு விஷயத்துல சொல்றாரு. ஒரு லாரிக்காரன் சென்னையில பொருளை ஏத்துறான், தமிழ்நாட்டில் பொருளை ஏத்துறான், கர்நாடகாவில் கன்னடம் பேசிட்டு இறங்குறான், மகாராஷ்டிராவில் போய் மகாராஷ்டிரம் பேசிட்டு இறங்குறான், நேராக டெல்லிக்கு போய் பொருளை ஏற்றிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வரான். இவ்வளவு தூரமும் அவன் போகும்போது ஒவ்வொரு மண்ணிலும் ஒவ்வொரு மொழியை பேசுறான். எந்த பள்ளிக்கூடம் போய் கத்துக்கினான் அவன்? ஏன்னா உனக்கு தேவை என்றால் நீங்கள் ஒரு மொழியை 3 மாதத்தில் கற்றுக்கொள்ள முடியும். இவர்கள் இந்தி திணிப்பு என்பது இந்தி மொழியை திணிப்பதற்காக அல்ல, தமிழர்கள் வாயிலிருந்து தமிழை அழித்து இந்த மக்களை இனமற்ற கலப்பினத்தவர்களாக மாற்றுவதற்கான அடிப்படை செயல் திட்டமாகத்தான் இந்த இந்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு மறைமுகமான நாடகத்தை இந்த திராவிட தெலுங்கர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தமிழர்கள் உணர வேண்டும் என்பதற்காக இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை இவர்கள் பேசும் வரை நாங்கள் தமிழ் வாழ்க எனும் போராட்டத்தை காஞ்சிபுரத்திலே தொடர்ந்து நடத்தி எத்தனை வழக்கு வேண்டுமானாலும் வாங்கி இவர்கள் பொய்யானவர்கள் என்பதை இந்த மக்களுக்கு எப்போது புரிய வைப்பதற்காக நாங்கள் தொடர்ந்து இந்த மண்ணிலே செயலாற்றிக் கொண்டிருப்போம் என்பதை தமிழர்கள் உணர வேண்டும். மும்மொழி கொள்கை வேண்டாம், ஒரு மொழி கொள்கையே போதும் என்று ஏன் நாங்கள் கூறுகிறோம் என்றால் உலக மக்கள் தொகையில் 13வது இடத்தில் தமிழர்கள் இருக்கிறாங்க. 8 கோடி மக்கள் என்பது உலக மக்கள் தொகையில 13வது இடம். நீங்க வெறும் தமிழ்ல பேசினா மட்டும் போதும், ஒரு நாட்டிற்கான வேலை வாய்ப்பு பொருளாதாரம் எல்லாத்தையும் நாம் அடைய முடியும். ஒரு நாட்டுக்கான பொருளாதாரம் வேணும்னா நீங்க வெறும் தமிழ் படிச்சாலே உங்களுக்கு ஒரு நாட்டுக்கான பொருளாதாரம் கிடைக்கும். ஆனால் ஆங்கிலம் படிச்சாதான் வெளிநாட்டுக்கு போன வேலை கிடைக்குன்னா போற நாய் படிச்சுன்னு போயண்டா, என்ன என்ன படிக்க சொல்றேன்னு கேட்கிறேன். நான் தான் போக போறது இல்லை, நான் ஏன் படிக்கிறோம்? இந்தியாவுக்கு கூட ஹிந்தி அதை படிச்சுக்கோ, பிரான்ஸ் கூட பிரான்ஸ் படிச்சுக்கோ, ஏன் எங்க உயிர் எழுதுறீங்க? நீ படிச்சுட்டு போலான்ற. அதே போல இங்க இந்தி ஒழிகன்னு சொல்ற எந்த பெற்றோரும் ஆங்கில வழி கல்வியில் தான் தங்களை குழந்தைகளை படித்து வைத்திருக்கிறார்கள் தவிர அவர்கள் ஒன்றும் தமிழ் வழி கல்வியில் படிக்க வைத்து தமிழ் வாழ்க என்று இங்கே முழக்கமிடவில்லை. ஏனென்றால் இந்தியை திணிக்கிறது, திராவிட தெலுங்கர்கள் இங்கே இங்கிலீஷை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது தமிழ்நாடு தமிழ் மொழி இல்லாமல் தங்கிலீஷ் மொழி நாடாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே குழந்தைகளின் பெயர்களில் தமிழ் இல்லை, பேச்சில் தமிழ் இல்லை, கல்வியில் தமிழ் இல்லை, வழிபாட்டில் தமிழ் இல்லை, பெயர் பலகையில் தமிழ் இல்லை. எங்க போனாலும் தமிழ் இல்லை இல்லை, எதிராக சொல்லக்கூடாது, சொன்னா அந்த மொழி எழுதுறோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்றதுக்காகவே வேண்டும் வேண்டும்னு எங்க நோட்டீஸ்ல நாங்க போட்டோம். ஆனால் உண்மை நிலவரம் இங்கு எதிலுமே தமிழ் இல்லை என்பது தமிழர்கள் உணரவே இல்லை என்பது அதோட கொடூரம். எதுலையுமே தமிழ் இல்லைன்னு தமிழை உணரவே இல்லை. ஏன்னா இவன் உணர்ந்தாதானே அந்த வழி இருக்கும், இவன் தான் உணரவே இல்லையே. எனவே முதலில் தமிழர்கள் தமிழ் வேண்டும் என்பதை உணர வேண்டும். தமிழ் மொழி என்பது பொதுவாக ஒரு மொழி என்பது வெறும் தகவல் தொடர்புக்கு மட்டுமல்ல, அந்த மண்ணிலே வாழ்கின்ற மக்களின் கலை, பண்பாடு, வாழ்வியல், அறிவியல் எல்லாத்தையும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற ஒரே பாதுகாப்பு பெட்டகம் என்பது ஒரு மொழிதான். எனவே ஒரு மொழி இருந்தால்தான் அந்த இனம் இருக்கும், அந்த இனம் இருந்தால்தான் அந்த இனத்துக்கான வரலாறு இருக்கும் என்பதை தமிழர்கள் உணர்ந்து தமிழ் மொழியை காக்க வேண்டும். நாம் காக்கவில்லை என்றால் அடுத்த தலைமுறை அதை காக்கவே காக்காது என்பதை தமிழர்கள் உணர்ந்து தமிழ் மொழி காப்பில் ஈடுபட வேண்டும். இந்த மொழியால் பலனடைந்த தெலுங்கர்கள் மீண்டும் அவரிடம் கேட்டுக்கொள்கிறேன், ஒரு 500 உயிரை கொடுத்தாவது இந்த முறை இந்தியை எதிர்த்து நீங்கள் தமிழை காத்து எங்களிடம் தருவீர்கள் என்று நம்புகிறேன். வாழ்க தமிழ், வெல்க தமிழர். நன்றி.